ஒரு கிராமத்துல அபிமன்யுன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பன்னீர் பிரியாணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அபிமன்யு மார்க்கெட்ல பன்னீர் பிரியாணி வண்டி கடைய போட்டு கஸ்டமர்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க, வந்து பன்னீர் பிரியாணி ருசியை சாப்பிட்டு பாருங்க. நீங்க செலவு பண்ற காசுக்கு கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும். என்னோட பிரியாணியில நான் போட்டிருக்கிற இந்த பன்னீர் இந்த வெயில் காலத்துல உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அப்பதான் அந்த இடத்துக்கு தலைவர் வந்து அபிமன்யு கிட்ட சொன்னாரு. அட, என்ன விஷயம் அபிமன்யு? ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீ கஸ்டமர்ஸுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆனா யாரும் உன்னோட பன்னீர் பிரியாணியை சாப்பிட வரவே இல்லையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே, கொஞ்ச நேரத்தில் நீங்களே பாருங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்னோட கடையில் பிரியாணியை சாப்பிட்டு சந்தோஷப்பட போகிறாங்க. அபிமன்யு, இது வெயில் காலம். நீ இந்த பன்னீர் பிரியாணியை விற்கிறதுக்கு பதிலாக ஏதாவது புது பொருள் விற்கலாம்ல? இல்லை தலைவரே, என்னோட அப்பாவும் இந்த பன்னீர் பிரியாணியை தான் வித்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் தான் எனக்கும் பன்னீர் பிரியாணி செய்யறத சொல்லி கொடுத்தாரு. நான் இந்த வியாபாரத்தை கண்டிப்பாக விட மாட்டேன். கொஞ்ச நேரத்துல அபிமன்யோட வண்டி கடைக்கு ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அபிமன்யு கொண்டு வந்த பன்னீர் பிரியாணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அபிமன்யு கிட்ட என்ன சொன்னார்னா, பாராட்டி ஆகணும் அபிமன்யு, உன்னோட பன்னீர் பிரியாணியோட இந்த சுவை இந்த வெயில் காலத்துலயும் ஜனங்களை உன் பக்கமா எடுத்துடுச்சு. அபிமன்யு சிரிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. அப்புறம் தலைவர் மனசுல பாரத்தோட தன்னோட வயலை நோக்கி புறப்பட்டு போனாரு. வயல்ல அவருடைய அண்ணன் புள்ள சந்து தலைவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. சித்தப்பா, நீங்க அபிமன்யு கிட்ட பேசுனீங்களா? நானும் என்னோட சார்பா அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் பன்னீர் பிரியாணிக்கு பதிலாக வேற ஏதாவது புதுசாக விற்கலான்னு சொன்னேன். ஆனால் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். சித்தப்பா, அபிமன்யோட பன்னீர் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஒருவேளை நான் அவன் முன்னாடியே போயிட்டு வேறு ஏதாவது புது வியாபாரம் செஞ்சேன்னா அது கண்டிப்பாக வியாபாரம் ஆகாது. அப்புறம் எனக்கு எல்லாம் நஷ்டம்தான் ஏற்படும். நீ கவலைப்படாத சந்து, நான் நாளைக்கு ஏதாவது புது யோசனை யோசிச்சு உங்ககிட்ட சொல்கிறேன். இங்க அபிமன்யோட மனைவி அபிமன்யு கிட்ட என்ன சொன்னான்னா, நேத்து நீங்க போனதுக்கு அப்புறமா தலைவர் ஐயா வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரே வெயில் காலமா இருக்கு, உன் புருஷன் கிட்ட சொல்லி வேற ஏதாவது வியாபாரம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாரு. இந்த தலைவர் இருக்காரு, எப்போ பாரு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. அட, நான் செய்கிற இந்த பன்னீர் பிரியாணி மொத்த கிராமத்துலேயும் ஃபேமஸாக இருக்கும்போது நான் எதுக்காக வேற வியாபாரம் பண்ணணும்? சரியா சொன்னீங்க. உங்களோட பன்னீர் பிரியாணிய நல்ல வெயில் காலத்துல கூட மக்கள் வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. மறுநாள் தலைவர் தன்னுடைய அண்ணன் புள்ள சந்து கிட்ட சொன்னாரு. நான் ஒரு வழி யோசிச்சுட்டேன் சந்து, நீ இன்னைக்கே அந்த அபிமன்யோட கடைக்கு முன்னாடி போயிட்டு பன்னீர் பிரியாணியை செஞ்சு வை. சித்தப்பா, நான் செய்கிற அந்த பன்னீர் பிரியாணியை கஸ்டமருங்க வந்து வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? முழு விஷயத்தையும் கேளு சந்து. நீ உன்னோட கடைக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல அழகான சேருங்களையும் போட்டு வை. அப்போதான் ஜனங்க உட்காந்து சாப்பிட வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பன்னீர் பிரியாணி பிளேட் கூடவே ஒரு கூல் ட்ரிங்கையும் ஜனங்களுக்கு ஃப்ரீயாக கொடு. சித்தப்பா, இப்படி பண்ணால் எனக்கு லாபம் கம்மியாகவும் நஷ்டம் அதிகமாகிடுமே. சரியான முட்டாளாக இருக்கியே. நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சனா கஸ்டமர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக உன்னை தேடி தான் வருவாங்க, புரிஞ்சுக்கோ. ஒரு தடவை அவனோட கஸ்டமர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு உன்கிட்ட வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டப்படியே நீ ஒரு பிளேட் பிரியாணி விலையை எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம். உனக்கு ஒன்றும் தெரியாது சந்து, இந்த நாட்டில் மக்கள் எல்லாரும் இலவசத்தை தேடி தான் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வருவாங்க. அப்புறம் அந்த அபிமன்யுவை பற்றி தானே, அவனோட கடையை என்ன பண்ணணுங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மறுநாள் சந்து தலைவர் சொன்ன மாதிரியே அவரு பக்கத்துல நல்ல நல்ல வெரைட்டியோட கொடை போட்டு சேர் எல்லாம் போட்டிருந்தாரு. அப்புறம் கஸ்டமருங்களை சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, நீங்க எல்லாரும் அந்த அபிமன்யுவோட மோசமான பன்னீர் பிரியாணியை நிறைய சாப்பிட்டுட்டீங்க. ஒரு தடவை என் கையால் செஞ்ச சுவையான பன்னீர் பிரியாணியோட சுவையை அப்புறம் கூடவே இலவசமா கூல் ட்ரிங்க்ஸையும் சாப்பிடுங்க. ஒரு கஸ்டமர் சந்து கிட்ட சொன்னாரு. அட அண்ணே, நீங்கள் நிஜமாவே ஒரு பிளேட் பன்னீர் பிரியாணி கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸை ஃப்ரீயாக தரீங்களா? அட ஆமாண்ணே, நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அபிமன்யு கடைக்கு போயிட்டு வெயில் காலத்துலேயும் பன்னீர் பிரியாணி சாப்பிட்றீங்க. ஆனால் நீங்கள் இந்த கூரைக்கு கீழே பொறுமையாக உட்காந்து பன்னீர் பிரியாணியோட ருசியை அனுபவித்து சாப்பிடலாம். அப்புறம் இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியான கூல்ட்ரிங்க்ஸையும் ஃப்ரீயாக நீங்கள் குடிக்கலாம்ல. அடேங்கப்பா அண்ணே, அப்போது எல்லாருக்கும் சந்தோஷம்தான். கொஞ்ச நாட்கள்லயே அபிமன்யோட எல்லா கஸ்டமர்களும் சந்துவோட வண்டி கடைக்கிட்ட
பன்னீர் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. பாவம் அபிமன்யோட வருமானம் நின்னு போச்சு. அப்படி தலைவரோட அண்ணன் புள்ள ஒரு கூல்ட்ரிங்க் ஃப்ரீயா தராருன்னா நீங்களும் ஒரு கூல்ட்ரிங்க் ஃப்ரீயா கொடுக்கலாம் இல்லைங்களா? நீ என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க பிந்தியா? ஏற்கனவே நான் ஜனங்களுக்கு ரொம்பவே கம்மி விலையில தான் பன்னீர் பிரியாணி விற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நானும் கூல்ட்ரிங்க்ஸை ஃப்ரீயாக கொடுத்தேன்னா அப்புறம் நம்மளோட வீட்டு செலவுக்கே கொஞ்சம் கூட பணமே இல்லாமல் போயிடுமே. இப்போ தான் எனக்கு நல்லா புரியுது தலைவர் எதுக்காக வந்து என்னை இந்த வியாபாரத்தை பண்ண வேண்டாம்னு சொன்னாருன்னு புரியுது. இன்றைக்கி நான் தலைவர்கிட்ட இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். சாயந்தர சமயத்துல அபிமன்யு தலைவர் வீட்டுக்கு போனாரு. அபிமன்யுவை பார்த்ததும் தலைவர் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, என்ன விஷயம் அபிமன்யு, இங்கே எதுக்கு வந்த? இங்கே பாருங்கள் தலைவரே, உங்களுக்கு என்கிட்ட அப்படி என்ன விரோதம் இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உங்களோட அண்ணன் பையன் என்கிட்ட பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஏன்பா, இந்த கிராமத்தில் நீ மட்டும்தான் பன்னீர் பிரியாணி விற்கணும்னு அதிகாரம் இருக்கா என்ன? இல்லை தலைவரே, நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. ஆனால் உங்களோட அண்ணன் பையன் சந்து என்னோட பிரியாணியை பற்றி எல்லாருக்கிட்டையும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்காக அவர் என்னோட கடைக்கு முன்னாடியே வந்து பிரியாணியை விற்றுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்களேன். அபிமன்யு, நீ உன்னோட உரிமையை விட ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விதப்படி தான் அவங்கவுங்க வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்போது விஷயம் என்கிட்ட வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்போது கவனமாக கேளு. உன்னோட அப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். அதை இது வரைக்கும் அவர் திரும்ப கொடுக்கவே இல்லை. இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தலைவரே? நீ அவரோட மகன் தானே, அப்படின்னா அவரோட கடனை நீ அடைக்கிறது உன்னோட கடமைன்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். இப்போ என்னோட குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்குது தலைவரே. அதுக்கும் காரணம் உங்களோட அண்ணன் பையன்தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னோட தள்ளுவண்டி கடை சும்மா தானே இருக்குது. நாளைக்குள்ளே உன்னோட தள்ளுவண்டி கடையை இங்கே எடுத்துகிட்டு வந்து வை. இல்லைனா நான் உன்னோட தள்ளுவண்டி கடையை உன்னோட வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடும். அபிமன்யு ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு. மறுநாள் தலைவரோட ஆட்கள் அபிமன்யோட வண்டி கடையையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அபிமன்யு வேலை இல்லாதவரா ஆயிட்டாரு. சில நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. என்னங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி நீங்க வீட்லயே உட்காந்துருப்பீங்க? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது பிந்தியா. என்னோட வியாபாரமும் என்னோட வண்டியும் என் கையை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? தலைவர் உங்ககிட்ட நிச்சயமா போய் சொல்லியிருக்கணும். உங்களோட அப்பா அவர் இறந்து போய் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் உங்ககிட்ட இது விஷயமா பேசின மாதிரி தெரியலையே. அதாவது தலைவர் ஐயா கிட்ட பணம் கடன் வாங்கினதா? எனக்கு தெரியும் பிந்தியா, ஆனால் அது தெரிஞ்சிருந்தும் என்னால் எதுவும் பண்ண முடியலை. எனக்கு இப்போ நம்ம கிராமத்தை விட்டு போயாகணும்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே இருக்கணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. இப்படி சொல்லிட்டு அபிமன்யு அவரோட காலால ஒரு பெட்டியை எட்டி உதைச்சாரு. அதுல இருந்து சில பொருட்கள் வெளியே வந்து விழுந்தது. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இது உங்க அப்பாவோட பழைய மரப்பெட்டிங்க. அபிமன்யு தன்னோட மனைவி கிட்ட எந்த ஒரு விஷயமும் பேசல. அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்து விழுந்த ஒரு பழைய பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. எங்க நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன இது? இது என்னோட அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் பிந்தியா. என்னோட அப்பா தான் இந்த கிராமத்தில் 5வது வரைக்கும் படிச்சிருக்காரு. இதில் பனி பிரியாணியை பற்றி ஏதோ எழுதி இருக்கு. திடீர்னு அபிமன்யுவுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எனக்கு ஞாபகம் வருது, அப்பா எங்கள் அம்மா கிட்ட ஐஸ் பிரியாணியை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஒரு நாள் ஐஸ் பிரியாணியை செஞ்சு அவர் விற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அதான் விஷயம்னா நீங்க ஏன் ஐஸ் பிரியாணி செஞ்சு வியாபாரம் பண்ணக்கூடாது? அப்படி உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட ஒரு வெள்ளி நெக்லஸ் இருக்குங்க. அதை நீங்க அடமானம் வச்சு உங்களோட வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிங்க. அபிமன்யு அன்னைக்கே அந்த நெக்லஸ் அடமானம் வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு வந்தாரு. அப்புறம் அரிசியை வாங்கி அவருடைய அப்பா எழுதி வச்ச ரெசிபியை பார்த்து அந்த அரிசியில சமைச்சு அதுல ஐஸ் கட்டிய கலந்தாரு. பிந்தியா, இப்போ ஐஸ் பிரியாணி செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. உங்களோட சேர்ந்து நானும் வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றேங்க. நாம நம்மளுடைய பழைய இடத்துலயே வெயில்ல நின்று இத வியாபாரம் பண்ணுவோம். அபிமன்யு விந்தியா கூட தன்னுடைய பழைய இடத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. வாங்கண்ணே வாங்க, நீங்க எல்லாரும் நிறைய பன்னீர் பிரியாணியை சாப்பிட்டுட்டீங்க. ஒரு தடவை நீங்க இந்த ஐஸ் பிரியாணியை சாப்பிட்டு சில்லுன்னு கூலா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருங்க. அப்பதான் அங்க ஒரு கஸ்டமர் வந்து சொன்னாரு. அட அண்ணன், பன்னீர் பிரியாணி, சோலே பிரியாணி, நான்வெஜ் பிரியாணியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஐஸ் பிரியாணியை பற்றி முதல் தடவையாக கேட்குறேனே. நீங்களே பார்க்குறீங்கல்ல, வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஒரு தடவை இந்த பிரியாணியோட சுவையை ருசிச்சு பாருங்க, அப்புறம் குளிர்ச்சியை அனுபவிங்க. கொடுங்கண்ணே, ஒரு பிளேட் கொடுங்க.
அபிமன்யு அந்த கஸ்டமருக்கு ஒரு பிளேட்ல அந்த ஐஸ் பிரியாணியை கொடுத்தாரு. பிரியாணியை சாப்பிட்ட உடனே அந்த கஸ்டமர் என்ன சொன்னாருன்னா, அட அண்ணே, இந்த ஐஸ் பிரியாணியை சாப்பிட்ட உடனே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏதோ திடீர்னு டிசம்பர் மாசத்துல இருக்க மாதிரி இருக்கு. அந்த கஸ்டமர் சொன்னதை கேட்டுட்டு எல்லா கஸ்டமரும் அபிமன்யோட ஐஸ் பிரியாணியை சாப்பிட ஓடி வந்தாங்க. கொஞ்ச நாள்ல அபிமன்யோட ஐஸ் பிரியாணி தன்னோட கிராமத்துலயும் அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் பிரபலமாயிடுச்சு. அபிமன்யோட ஐஸ் பிரியாணிய யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ பயங்கரமான வெயில்ல கூட அவங்களுக்கு அந்த வெயில் தெரியல. ஒரு நாள் அபிமன்யோட மனைவி அபிமன்யு கிட்ட சொன்னா, உங்க அப்பாவோட ஐஸ் பிரியாணி ரெசிபி மட்டும் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நாம நடு தெருவுக்கு வந்திருப்போம். நீ சரியா சொல்ற. அப்பா எப்பவும் அப்பா தானே. இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமாவும் அவர் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நான் ஆசைப்படுறது என்னன்னா, இந்த வெயில் காலத்துல பாவம் நிறைய ஏழை மக்கள் வெயில்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல கூலரும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் நீங்க இந்த ஐஸ் பிரியாணி ஃப்ரீயா கொடுங்க. அபிமன்யுக்கு தன்னோட மனைவி சொன்ன யோசனை பிடிச்சிருந்தது. அப்புறம் அபிமன்யு அன்னையில இருந்து ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா ஐஸ் பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சாரு. கிராமத்துல யாராவது வெயில உணர்ந்தாங்கன்னா அவங்க நேரா அபிமன்யோட கடைக்கு வந்துருவாங்க. அப்புறம் அபிமன்யு அந்த கிராமத்துல ஒரு கடையை வாங்கினாரு. இப்போ அவர் அந்த கிராமத்திலேயே அந்த கடையில ஐஸ் பிரியாணி செஞ்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. இத பார்த்துட்டு சந்து தலைவர்கிட்ட சொன்னா, சித்தப்பா, நம்ம யோசிச்ச எல்லாமே இப்போ வீணா போச்சு தெரியுமா? நீ ரொம்ப சரியா சொன்ன. இந்த சந்துவுக்கு இந்த ஐஸ் பிரியாணியை செய்யற வழிமுறை எங்கிருந்து கிடைச்சதுன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவனோட அந்த ஐஸ் பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா யாருக்கும் வெயிலே தெரிய மாட்டேங்குதாமே. இப்போ தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க வந்து அவனோட பிரியாணியை சாப்பிட்டுட்டு போறாங்க. அதுவும் முக்கியமா அவங்க எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா அவங்க உடம்ப குளிர்ச்சியாக்கணும்னு தான் வந்து சாப்பிட்றாங்க. அப்படின்னா ஏதாவது செய்யுங்க சித்தப்பா. நம்ம எதிரி நம்மளை விட பலசாலி ஆயிட்டான்னா அப்போ அவன்கிட்ட எதிரியா இருக்கக்கூடாது, அவனுக்கு நம்ம புரிய தான் வைக்கணும். என் கூட வா. தலைவர் சந்துவை கூட்டிக்கிட்டு அபிமன்யோட வீட்டுக்கு போனாரு. தலைவர் அப்புறம் சந்துவை பார்த்துட்டு அபிமன்யு அதிர்ச்சியாகி என்ன சொன்னார்னா, தலைவரே, இன்னைக்கு இந்த ஏழையோட ஞாபகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அபிமன்யு, உன்னோட அந்த ஐஸ் பிரியாணி ரொம்ப தூரம் வரைக்கும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜனங்க எல்லாரும் நம்ம கிராமத்து பேரை கூட ஐஸ் பிரியாணின்ற பேரில் தான் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட சமாதானம் பேச வந்திருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையுமே இல்லையே தலைவரே, அப்புறம் எதுக்காக சமாதானம் பேசணும்? நீ சரியான முட்டாளாக இருக்க அபிமன்யு. உன்னோட கையில் ஐஸ் பிரியாணியை செய்யறதுக்கான வழிமுறை இருக்குது. உனக்கு வேணும்னா அதை வச்சு லட்ச ரூபாவை சம்பாதிக்கலாம்ல. ஆனால் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக ஏழை மக்களுக்கு இலவசமாக அந்த ஐஸ் பிரியாணியை கொடுத்துக்கிட்டு இருக்க. நீங்கள் உங்களோட தப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் நான் இவ்வளோ நேரமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் இங்கே வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்பு தான் தலைவரே. பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஏழைங்களுக்கு உதவி செய்கிறதுனால எங்களோட மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதில்ல, அதை எவ்வளோ பணத்தாலையும் எப்படியும் வாங்க முடியாது தலைவரே. நீங்கள் முதல்ல என் வீட்டை விட்டு கிளம்பலாம். தலைவரும் சந்துவும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாங்க. அபிமன்யு இன்னைக்கும் ஐஸ் பிரியாணியை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் அதை நல்ல முறையில் வியாபாரம் பண்றாரு.